1892 ஆண்டு பிறந்த சுவாமி விபுலானந்தர் இந்த மண்ணிலே 55 ஆண்டுகளும் 4 மாதங்களும் தான் வாழ்ந்தவர். ஒரு மனிதன் 55 வருடமும் 4 மாதத்துக்குள்ளும் வியத்தகு சாதனைகள் எல்லாம் செய்து இந்த மண்ணுக்கு பெருமை தேடிவிட்டு இன்று சிவானந்த வித்தியாலயத்திலே கல்லறையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். சுவாமி விபுலானந்தர் மயில்வாகனம் என்கின்ற பெயரோடு தன்னுடைய காரதீவிலே படித்து கல்முனை மெதடிஸ்ட் பாடசாலையிலே தொடர்ந்து சென்ட் மைக்கேல் பாடசாலையிலே இடைநிலை கல்வியை கற்றவர். லண்டன் பரீட்சையிலே சித்தி பெற்று அவர்கள் கொழும்பிலே இருக்கின்ற ஆசிரியர் கலாசாலைக்கு தன்னுடைய 19வது வயதிலேயே ஆசிரியர் கலாசாலைக்கு சென்றவர். ஆசிரியர் கலாசாலையிலே கொழும்பிலே அவர் விஞ்ஞானத்துறையிலே படித்து கொண்டிருக்கிற போது தமிழ் மீது அவருக்கு ஒரு பற்று வந்தது. அதற்கு யார் காரணம் என்றால் யாழ்ப்பாணம் தென்கோவை கந்தையா பிள்ளை, பண்டிதர் கந்தையா பிள்ளை தான் காரணம். இந்த பண்டிதர் கந்தையா பிள்ளை அவர்களுடைய உரியை கொழும்பிலே ஒரு நிகழ்ச்சியிலே கேட்ட விபுலானந்தர் அவரை நாடி சென்று கேட்டார், நான் உங்களிடம் படிக்க வேண்டும். உடனே விபுலானந்தருக்கு தென்கோவை பண்டிதர் கந்தையா பிள்ளை என்பவர் இருபாலை சேனாதிராஜ முதலியார் பரம்பரையிலே வந்த ஒரு புலமையாளர். வித்தகன் கந்தையா பிள்ளை என்றும் அவரை சொல்லுவார்கள். மிகப்பெரிய அறிஞர். அவர் என்ன செய்தார், உடனே மதுரை பண்டிதர் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க வைத்து ஒரு தடவையிலேயே முதல் இலங்கையிலே மதுரை பண்டிதர் பரீட்சையிலே இந்த மயில் வாகனம் சித்தி பெற்றார். ஒரு பக்கம் விஞ்ஞானத்துறையிலே ஆசிரியர் கலாசாலையிலே இருந்து கொண்டு மதுரை பண்டிதர் பரீட்சைக்கு இந்த தென்கோவை பண்டிதருடைய முயற்சியினாலே பழந்தமிழ் இலக்கியங்களை கற்று பண்டிதரானார். அதனாலே விபுலானந்தர் மிகப்பெரிய நன்றி யாழ்ப்பாணத்து தென்கோவை பண்டிதருக்கு. அதிலே ஏற்பட்ட தமிழ் ஆர்வம்தான் விபுலானந்தரை விஞ்ஞானத்துறையில இருந்து திசை மாற்றியது. என்றாலும் விஞ்ஞானத்துறையிலே பிஎஸ்சி பட்டம் பெற வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்திலே 2 இடத்திலே பரீட்சைகளுக்கு தயார் செய்தார்கள். ஒன்று சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, அடுத்தது வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி. இப்போ விபுலானந்தர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருந்தோண்டு இந்த பிஎஸ்சி பட்டப்படிப்பு வெளிவாரியாக படிப்பதோடு ஆசிரியராக 1917 ஆண்டு சென்ட் பேட்ரிக்ஸுக்கு வந்து அங்கே ஆசிரியர் பணியோடு இந்த பரீட்சைக்கு ஆயத்தமானார். நான் மிக சுருக்கமாக உரையாற்றுகிறேன். அந்த வேளையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுவாமி விபுலானந்தர் காலையிலே அவர்களுக்கு கிறிஸ்தவ பிரார்த்தனை நடக்கிற போது இவர் வெளியே வந்து ஞாயிற்றுக்கிழமை சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு அங்காலே இருந்த ஒரு சிறிய சாப்பாட்டு கடை, அங்கே போய் தனக்கு விருப்பமான தீன்பண்டங்களை சாப்பிடுவார். அந்த கடையிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது தவத்திரு யோக சுவாமிகள் அந்த பாதையாலே வந்தார். போகின்ற வருகின்றவர்கள் சைக்கிளை நிப்பாட்டி கும்பிட்டார்கள். விபுலானந்தர் அந்த தேநீர் கடையாளை கேட்டார், இவர் யார்? அவர் சொன்னார், இவர் தான் யோக சுவாமி, பெரிய மகான். கொழும்புத்துறையிலே ஒரு கொட்டில் இருந்து அவரை தேடி போகின்றவர்கள் எல்லாம் ஆச்சரியமான செய்தி பெறுவார்கள். யாருக்குமே தெரியாமல் விபுலானந்தர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்புத்துறை மன்றுளாடும் கோயிலுக்கு முன்னாலே யோசுவாமி இருந்த கொட்டிலை நோக்கி போனார். ஒரு காலை பொழுது பல பேர் அவரிடம் வந்து இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது தட்டி போட்டு அந்த கதவை தள்ளி கொண்டு விபுலானந்தர் உள்ளே போனார். யோசுவாமி திரும்பி பார்த்து விட்டு நில்லடான்னு சொன்னார். மயில்வானம் திடுக்கிட்டு போனார். எல்லாரும் யாருன்னே தெரியாத ஒரு இளைஞன். நிக்க சொன்னவர் என்ன சொன்னார், உனக்கு எல்லாம் நட்ட இருக்குது, ஏன் இங்க வந்தாய்?
எல்லாம் இருக்கின்ற நீ ஏன் இங்கே வந்தாய்? விபுலானந்தர் முதல் பயந்தார். இப்படி ஒரு ஞான தீட்சை கொடுத்தோடனே ஆனந்தத்தோடு அவர் கைகூப்பினார். சரி வா வந்து இரண்டார். விபுலானந்தர் அன்று தொடர்ந்து யோக சுவாமிகளிடத்திலே போனார். அப்படி போகின்ற போதுதான் 21 வயசு மானிப்பா இந்து கல்லூரி சார் பொன்னம்பலம் ராமநாதனுடைய உறவினர்கள் ஸ்தாபித்த கல்லூரி. இந்தியாவில் இருந்து ஒரு அதிபர் வருவதாக எல்லா ஆயத்தம் செய்து அவர் வந்து சேரவில்லை. மானிப்பா இந்து கல்லூரியினுடைய ஸ்தாபகர் குடும்பத்தை சார்ந்த முகாமையாளர் திருவிளங்கம் பெரிய அறிஞர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை யோக சுவாமிகிட்ட வந்தார். அவரோடு முகாமையாளர் மற்றவர்கள் வந்திருந்தார்கள். ஒன்றுமே கேட்கவில்லை யோக சுவாமியிட. யோக சுவாமி சொன்னார், உங்களோட பிரின்சிபல் என்ன வேறையில போலே. இவர்கள் ஆச்சரியப்பட்டு என்னென்னு தெரியும் என்று நினைக்கிற போது பிரின்சிபலை தேடாங்க. இந்த பையனை கூட்டிக் கொண்டு போவோம். 21 வயது நிரம்பிய மயில்வானம் என்ற அந்த மிக இளம் வயது இளைஞனை காட்டி இவரை கூட்டிக் கொண்டு போய் மாணிப்பாகில பிரின்சிபல் ஆகும். யோக சுவாமி சொன்னால் மறுவார்த்தை இல்லை. திருவிளங்கம் கூட்டிக் கொண்டு போய் மானிப்பா இந்து கல்லூரியில் மிக குறைந்த வயதில் அந்த ஆசனத்தில் இருத்தினார்கள். விபுலானந்தருக்கே பெரிய திகைப்பு. சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சுது. விபுலானந்தர் அங்கே போய் மானிப்பா பிரின்சிபலா ஒரு சின்ன பொடியன் பிரின்சிபலா வந்திருக்கிறார். மானிப்பா இந்து கல்லூரியில் திருமணம் செய்தவர்களும் அந்த காலத்தில் படித்தார்களா. ஆரம்பங்களில் அப்படித்தான். ஸ்கந்தவர் உதயா கல்லூரியிலே கூட திருமணம் செய்தவர்கள் வந்து படித்திருக்கிறார்கள். அப்போ மானிப்பா இந்து கல்லூரி இளைஞன் ஆங்கிலத்திலும் தமிழிலும் விஞ்ஞானத்துறையிலும் வல்லவராக இருந்தவர். முதல் நாளே அந்த பாடசாலையில் சொன்னது ஒரு ஆய்வு கூடம் உருவாக்க வேண்டும். அந்த முயற்சியிலே அவர் தான் தானே பொருட்களை தேடினார். ஒரு ஆய்வு கூடத்தை உருவாக்கினார். மானிப்பா இந்து கல்லூரி சமூகம் திடுக்கிட்டது. இப்பொழுது விபுலானந்தருக்கு இருந்த ஆவல் என்னவென்றால், யாழ்ப்பாணத்திலே தமிழ் அறிஞர்களை சந்தித்து பேச வேண்டும். இத்தகைய ஒரு பெரிய ஆத்மீக பெரியவரை சந்தித்ததனாலே இவருக்கு அந்த தாகம் இருந்தது. சார் பொன்னம்பலம் ராமநாதன் 1913ஆம் ஆண்டு ராமநாதன் கல்லூரி கட்டினார். 7 இந்திய அறிஞர்கள் அங்கே கற்பித்தார்கள். இவர் மானிப்பாயிலே தான் இவருக்கு வீடு கொடுத்தார்கள் விபுலானந்தர். அவர் அங்க தேடி போனார். ஒவ்வொரு நாளும் மாலையிலே அந்த ராமநாதன் கல்லூரி முன்பக்கத்தில் இருந்த இந்த ஸ்டோன் சீட்டிலே சீமந்திலே செய்த அந்த ஆசனத்திலே பெரியவர்கள் ஒன்று கூடி பேசுவார்கள். மிக வயதிலே குறைந்த விபுலானந்தர் அங்கே போய் அவர்களோடு உரையாடினார். அவர்கள் இவருடைய கருத்துக்களை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். 2 ஆண்டுகள் தான் மானிப்பா இந்து கல்லூரியிலே விபுலானந்தர் அதிபராக இருந்தார். இந்திய அறிஞர்களுடைய தொடர்பு யாழ்ப்பாணத்திலே தான் விபுலானந்தருக்கு ஏற்பட்டது. அதனாலே தான் இந்தியாவுக்கு போனார். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு விபுலானந்தரை கிழக்கினுடைய சூரியன் என்று சொல்லுவோம், தவறு இல்லை. கிழக்கிலே ஒரு பெரிய கல்வி புரட்சி செய்த மாமேது என்று சொல்லுவோம், தவறு இல்லை. ஆனால் சுவாமி விபுலானந்தர் 47ஆம் ஆண்டு இறந்த போது அந்த இரங்கல் விழாவிலே இரங்கல் நிகழ்ச்சியிலே பேசியவர் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராசமாணிக்கம். இன்றைய ராசமாணிக்கம் அல்ல, அவருடைய பேரன் அன்றைய ராசமாணிக்கம். அவர் என்ன பேசினார் என்பது தினகரன் பத்திரிகையிலே அப்படி ஒரு பக்கம் இருக்கிறது. நான் அந்த கட்டிங் வச்சிருக்கிறேன். மயில் வாகனத்தை விபுலானந்தராக்கிய பெருமை யாழ்ப்பாணத்தையே சாரும். மயில் வாகனத்தை விபுலானந்தராக்கிய பெருமை யாழ்ப்பாணத்தையே சார். யாராவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட வந்து பாருங்க, பேப்பர் கட்டிங் இருக்கு. யாழ்ப்பாணத்துக்கு போனதுனாலே மயில் வாகனம் பெற்ற பேர்கள் அதிகம். இதை பேசியவர் கிழக்கிழங்கை ராசமாணிக்கம் அவர்கள். அந்த ராசமாணிக்கத்தினுடைய உரை மட்டுமில்ல, விபுலானந்தர் ராமநாதன் கல்லூரி தொடர்பினாலே இந்தியாவுக்கு சென்று இந்திய அறிஞர்களோடு பழகி
இந்தியாவில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம் அவருடைய பெருமையை உணர்ந்து அவரை அங்கே பேராசிரியராக்கியது மட்டுமில்லை, இந்தியாவிலே பல அறிஞர்களுடைய தொடர்பு ஆரம்ப ஊற்றாக ராமநாதன் கல்லூரியில் இருந்து கிடைத்தது. முதல் பண்டிதர் தென்கோவை கந்தையா பிள்ளை பண்டிதராக்கினார். ராமநாதன் கல்லூரி சுற்றாடல் இந்திய அறிஞர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தியது. அங்கேதான் இந்த விபுலானந்தர் மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தினார். இங்கே முதல்ல பேசிய பேராசிரியர் கெனடி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், கரந்தை தமிழ்ச்சங்கம் விபுலானந்தருக்கு பெரிய மதிப்பு கொடுத்தது. விபுலானந்தருடைய யாழ்நூல் கூட அந்த சங்கம்தான் வெளியிட்டார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், சுவாமி விபுலானந்தர் அங்கே இருந்த காலத்திலே பாரதியாருடைய கவிதைகள் பற்றிய ஒரு கைப்பிரதி அவருடைய கையிலே கிடைத்தது. பாரதியாரை இந்திய பாண்டித்தியமுடைய வித்துவான்கள் ஏற்கவில்லை. ஏனென்றால் தமிழ் இலக்கண மரபுக்கு வெண்பாவாகவோ அல்லது தமிழ் இலக்கண மரபிலே கவிதை மரபுகளுக்கு அமைய பாரதியினுடைய பாடல்கள் இல்லை. இது ஒரு இளைஞனுடைய கிறுக்கல்கள் என்று இந்தியாவிலே சில தமிழறிஞர்கள் ஒதுக்கி வைத்தார். அந்த நேரத்திலே தான் கிழக்கிலே இருந்து போன இந்த சுவாமி விபுலானந்தர் பாரதியாருடைய பாடல்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் என்ன செய்தார், அண்ணாமலை வீதியிலே பாரதி கழகம் என்ற ஒரு கழகத்தை முதல் ஆரம்பித்தார். அதுக்கு பதிவு புத்தகம் உண்டு. அந்த கழகத்தில் என்ன செய்தார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த இசை அறிஞர்கள் சில பேரை இந்த மேடையில இந்த பாடல்களை பாடுங்கள், இன்ன மாதிரி ராகத்திலே பாடுங்கள், இந்த பாடல் வெற்றி அளிக்கப்பட்டார். அந்த பாரதி கழகத்திலே தான் முதல் பாரதியார் பாடல்களை இந்திய இசை அறிஞர்கள் பாடத் தொடங்கினார். இன்றைக்கு எல்லாருமே இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி பாரதி பாடலை மேடையிலே பாடினால்தான் அவர்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது. அதை இந்த உலகத்துக்கு முதல் கொண்டு வந்த பெருமை சுவாமி விபுலானந்தரை தான் சார். அங்கே பாரதியாருடைய பாடல்களை இசையோடு பாடலாம். இந்த பாரதியாருடைய பாடலுக்குள்ளே கவித்துவம் இல்லை, புலமை இல்லை. அவன் தன் கோபத்திலே சொன்னவை எல்லாவற்றையும் தமிழிலே இலக்கண மரபில்லாத பாடல்கள் என்று ஒதுக்கப்பட்ட காலத்திலே எல்லா ஓசையும் உண்டு, கருத்துண்டு, கவர்ச்சி உண்டு, அதற்குள்ளே இசை உண்டு என்று காட்டிய பெருமை விபுலானந்தரை சார். அந்த பெரிய கைங்கரியம் செய்து இந்தியாவிலே பெருமை பெற்றார். விபுலானந்தரிடத்திலே பிடிவாதம் இருந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை விட்டு ஏன் வந்தார்? பிரிட்டிஷ் கவர்னர் வருகிறார் என்று எல்லாரும் பிரிட்டிஷ் கொடியை கட்ட சொன்ன போது விபுலானந்தருக்கு ஒரு தேச விடுதலை பற்றி இருந்தது. விபுலானந்தருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு வாசலே அவர் கொடி கட்ட மறுத்தார். அதனாலே அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவருக்கு அண்ணாமலை முகாமைத்துவத்திடத்திலே ஒரு இடையூறு வந்தது. விட்டுட்டு வந்தார். ராமகிருஷ்ண மிஷனுக்கு போய் அந்த துறவிகளை சந்தித்தார். துறவிகள் இவருடைய புலமையை கண்டு இவருக்கு ஞான தீட்சை கொடுத்தார்கள். அவர்கள் வடமொழியிலே தான் ஒரு பெயர் வைத்தார்கள். அது விபுலானந்தருக்கு பிடிக்கவில்லை. இரண்டாவது தீட்சா நாமம் கொடுத்தார்கள். ராமகிருஷ்ண விஜயம் என்கின்ற ராமகிருஷ்ணன் மிஷனுடைய முதலாவது மலருடைய பத்திராதிபர் இந்த சுவாமி விபுலானந்தர் தான். பிரபுத்துவ சைத்தன்ய என்ற பெயரை கொடுத்த போது அவருக்கு பிடிக்கவில்லை. அதே நேரத்திலே சுவாமி விபுலானந்தருக்கு ஒரு ஆசை இருந்தது. கிழக்கிலே ஒரு கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். ராமகிருஷ்ண மிஷன் துறவிகளை பிறந்த ஊருக்கு அனுப்ப மாட்டார்கள். ராமகிருஷ்ண மிஷன் துறவிகளுக்கு எங்கே அவர்கள் அனுப்புவார்கள் தெரியாது. ஒரு சிறிய ரங்குப்பட்டி தான் இருக்கும். பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்களுக்கு அது தெரியும். இப்போ நெடுத சொல்லுவார், ஒரு சின்ன ரங்குப்பட்டி 2-4 முழம் காவி உடுப்பு தான். நாளைக்கு கல்கத்தாவிலேருந்து நீ எங்கே போகிறேன்னு சொல்கிறாயோ அங்கே போக முடியாது. அப்போ அங்கே துறவரம் பெற்றவர்கள் பார்த்தால் எங்கேயோ ஒரு
டெல்லிக்கு அனுப்புவார்கள் அல்லது கல்கத்தாக்கு அனுப்புவார்கள், எங்கேயாவது அனுப்புவார்கள். சுவாமி விபுலானந்தர் மூன்றாவது தீட்சா நாமமாகத்தான் விபுலானந்தன் என்ற பெயரை தனக்குள்ளே சேர்த்து கொண்டார். அப்படி சொன்னவர் ராமகிருஷ்ண மிஷனிடமிருந்து விடை பெறுகிறார். நான் பிறந்த நாட்டிலே, பிறந்த மண்ணிலே சில கடமைகள் இருக்கிறது, அதை செய்ய எனக்கு அனுமதித்தார்கள். அவர்களுக்கு பெரிய உயர்வெல்லாம் கொடுத்த ராமகிருஷ்ண மிஷன்ல இருந்து வெளியேறுகிறார். அப்படி வெளியேறுகிற போதும் கோபமாக வரவில்லை, அன்பு தொடர்போடு வந்தார். வந்தவர் கிழக்குக்கு போனார், பாடசாலைகளை நிறுவ வேண்டும் என்று வினவினார். அதனாலே தான் ஆனைப்பந்தி பிள்ளையார் கோயில் பெரிய தர்மகர்த்தா, பெரிய போடியார், அவர்கிட்ட போய் கேட்டார், ஒரு பாடசாலைக்கு காணி வேணும் என்று. அவர்கள் கொடுத்த காணி தான் இன்றைக்கு ராமகிருஷ்ண மிஷன் பெரிய காணியில் இருப்பதற்கு ஒரு கோயில் காணியை அந்த போடியார் கொடுத்தார். அதான் சிவானந்த வித்தியாலயம் இன்றைக்கு பெரிய பாடசாலை, பேராசிரியர் சண்முதாஸ் போன்றவர்கள் எல்லாம் கற்ற பாடசாலை. அந்த பாடசாலை கிழக்கிலே உருவானது மட்டுமல்ல, 7 பாடசாலைகளை இந்த ஆத்மா உருவாக்கியது. திருக்கோணாமலையிலே கோணேஸ்வர வித்தியாலயம், கல்முனையிலே விவானந்த வித்தியாலயம், பெண்களுக்கான பாடசாலை. நான் நினைச்சு பார்க்குறேன், 55 வயசுக்குள்ள 7 பாடசாலை. யாழ்ப்பாணத்தில் இருந்த வைத்தீஸ்வரா சிவன் பண்ண வீதியிலே ஒரு வீட்டிலே தான் இருந்தது. ராமகிருஷ்ண மிஷனிட்ட நிதி எடுத்து கொடுத்து அதுக்கு முகாமையாளராக இருந்து அந்த பாடசாலையை விஸ்தரித்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நான் படித்த பாடசாலை தான் 1890 உருவான பாடசாலை. ஆனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆரம்பத்திலே சில கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார்கள். பாடசாலையில் சேர்ப்பதென்றால் 6 சேர்ப்பது. சுவாமி விபுலானந்தர் தான் விவேகானந்தா இங்கே இருக்கிற வைத்தீஸ்வராவை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி விடுதிச்சாலை பொறுப்பாக இருந்த ஆசிரியர் முகாமியாளர்கிட்ட கேட்டார், விவேகானந்தரும் வந்து போய்விட்டார் இந்த பாடசாலைக்கு, எல்லாருக்குமாக இந்த பாடசாலை கதவை திறந்து விடுங்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முகாமைத்துவம் சம்மதிக்கவில்லை. விடுதிச்சாலை முகாமையாளர் கவலைப்பட்டு வெளியே போய் ராமகிருஷ்ண மிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தின் வாயிலாக சிவன் பண்ண வீதியிலே ஒரு வீடு எடுத்து ஒரு பாடசாலையை தொடங்கினார். அதை பெரிய அளவிலே உருவாக்குவதற்கு பேருதவி செய்தவர் விபுலானந்தர். விபுலானந்தர் அந்த பாடசாலைக்கு முகாமையாளராக இருந்தார். வெளியிலே ஒரு போர்டு போட சொன்னார், எல்லா மதத்தவர்களும் எல்லாருக்குமாக இந்த கதவு அகல திறக்கப்பட்டுள்ளது. அதனாலே தான் வைத்தீஸ்வராவிலே இஸ்லாமிய மாணவர்கள் வந்து சேர்ந்தார். வைத்தீஸ்வராவிலே எந்த சேரியிலே பிறந்த பிள்ளையும் அகல திறக்கப்பட்ட பின்பு திடீரென்று வைத்தீஸ்வராவிலே மாணவர் தொகை அதிகரித்தது. இப்போ யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தன் திட்டத்தை மாற்றியது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியும் எல்லாருக்குமாக கதவு திறக்கிறோம் என்று சொன்னார். சுவாமி விபுலானந்தர் வைத்தீஸ்வரா முகாமையாளராக இருந்து செய்த சீர்திருத்தம், அவர் முகாமையாளராக இருந்து செய்த சீர்திருத்தம் யாழ்ப்பாணத்திலே ஒரு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர உதவியதை நாம் மறக்க முடியாது. அது ஒரு பெரிய வரலாறு, அதை பற்றி எழுதியிருக்கிறார். இன்றைக்கு கிழக்கிழங்கையிலே திருக்கோணாமலை வரை உயர்ந்த நிலையிலே கல்வி வளர்ச்சி பெற்றதென்றால் அதற்கு வித்திட்டவர் சுவாமி விபுலானந்தர். இந்த மகான் சாதித்ததை ஏறார். ஆனாலும் யாழ்ப்பாணத்தின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கையும் பற்றும் இருந்தது. அதை சொல்லி முடிக்கிறேன். இந்தியாவுக்கு போய் வந்து யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வந்தார். இணுவிலே மருதனாமடல் சந்தைக்கும் இணுவிலுக்கும் இடையிலே பூவம்மா வீடுன்னு ஒரு வீடு, அந்த வீட்டிலே வந்து தங்கி இருந்தார். அந்த வீட்டிலே தங்கி இருக்கிறார், இருந்து சில ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இளைஞர் காங்கிரஸ் என்கின்ற அமைப்பு யாழ்ப்பாணத்திலே ஹென்றி பேரிம்பநாயம், ஒரேட்டர் சுப்பிரமணியம், செல்லையா, பூரணம் பிள்ளை, என் சபாரட்னம் இவர்கள் எல்லாம் சேர்ந்த அந்த இளைஞர் காங்கிரஸ் எல்லாரும்
வேட்டி உடுத்து நேஷனல் போட்டு இந்திய சுதந்திர போராட்டம் நடக்கிற போது இங்கேயும் ஒரு இளைஞர்கள் அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், கல்வியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றவர்கள் மகாத்மா காந்தியை யாழ்ப்பாணத்துக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். காந்தி ஒரு நிபந்தனை விதித்தார், 1,20,000 ரூபா காசு நீங்கள் சேர்த்து தருவீர்கள் என்றால் தான் யாழ்ப்பாணம் வருவேன். இந்தியாவுக்கு காந்தியை சந்திக்க போன ஹென்றி பெருமனை மோகமண்டுட்டு வந்துட்டார். வந்து இங்கே ஒரு கூட்டம் வச்சார்கள். கூட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ்லேருந்து 5 பேர் வெளியில் போனார். இது நடக்க போகிற காரியம். 1927ஆம் ஆண்டு ஒரு பேச்சுக்கு 1,20,000 முடியாது என்றார். ஆனால் இல்லை, முடியும் என்று முயற்சி செய்தார். அந்த முயற்சியெல்லாம் செய்து திருமதி சர்வன் ராமநாதனுடைய பாரியார் லீலாவதி ராமநாதன் தான் பெரிய தொகை கொடுத்தது. அனுராதபுரம் மட்டும் காசு சேர்த்தார்கள். அது இளைஞர் காங்கிரஸ் வரலாற்று நூலில் படித்து பாருங்கள். ஆனால் காந்தி இங்கே வந்து சேர்ந்துட்டார். காசு எல்லாம் சரி. கூட்டம் நடக்குது. விடிய காந்தியினுடைய முதலாவது கூட்டம் முத்தவழியில். முதல் நாள் இரவு கூட்டத்துக்கு தலைமை தாங்கினதற்கு நிர்வாகத்துக்கு முடியல பிரச்சனை வந்துட்டு அவர் நாளைக்கு நான் கூட்டத்துக்கு வர மாட்டேன். மகாத்மா காந்தியினுடைய யாழ்ப்பாணத்து முதல் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க மாட்டேன் என்று விட்டார். இரவு 10 மணிக்கு இணுவில்லே போய் ஒரு ஆளை எழுப்புகிறார்கள். யார்? சுவாமி விபுலானந்தரை போய் எழுப்பியவர்கள் யார்? ஹென்றி பெருமன் ஒரேட்டர் எல்லாரும் போய் எழுப்பினார்கள். 10 மணிக்கு. நாளைக்கு நீங்கள் தான் மகாத்மா காந்திக்கு தலைமை தாங்க வேண்டும். உங்களுக்கு தான் ஆங்கிலமும் தமிழும் நல்ல புலமை. அன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு கிழக்கிழங்கையிலே பிறந்த சுவாமி விபுலானந்தரை தான் மகாத்மா காந்தியினுடைய முதலாவது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க யாழ்ப்பாணம் ஒரு கௌரவத்தை கொடுத்ததென்றால் அன்றைக்கு ராசமாணிக்கம் பேசிய பேச்சு சரிதானே? காந்தி இந்த காந்தியினுடைய யாழ்ப்பாணத்து விழாவுக்கு இந்த இளைஞனை தலைமை தாங்க விட்ட யாழ்ப்பாணம் ஒரு நன்றியுடைய மண் என்பதை மறந்துவிட முடியாது. அன்றைக்கு காந்தியை திடுக்கிட்டார்னு சொல்கிறார்கள் விபுலானந்தருடைய பேச்சு மொழிபெயர்ப்பு. அதுக்கு பிறகு 11 கல்லூரியிலே காந்தி பேசினார். அந்த பேச்சுக்களை பின்னால போய் ஆங்கிலத்தை கவனமாக தொட்டெழுதுகிற பேரையால் எழுதியவர் சுண்ணாகம் குமாரசுவாமி புலவருடைய மகன் அம்பலவாணன். அதனாலே தான் இன்றைக்கு அந்த பதிவுங்களிடம் உண்டு. இந்த விபுலானந்தர் காந்தியினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கௌரவம் எல்லாம் பெற்ற விபுலானந்தருக்கு யாழ்ப்பாணத்தில் இன்னும் பற்று வந்தது. இந்த நிலையிலே தான் கொழும்பிலே முதல் பல்கலைக்கழகத்தை திறக்கிறார்கள். அடங்கா தமிழன் சுந்தர்லிங்கம் கணிதத்துறை நிபுணராக வருகிறார். பதிவாளர் ஒரு தமிழன். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தோற்றவாக்கில் காரணமாக இருந்தவர் சேர் பொன்னம்பலம் ராமநாதன், சேர் பொன்னம்பலம் அருணாசலம் போன்ற பெருமக்கள். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல் தமிழ் பேராசிரியராக விபுலானந்தர் அந்த சபையில் இருக்கிறார். அந்த புகைப்படம் இப்பொழுது இருக்கிறது. அடங்கா தமிழன் சுந்தர்லிங்கம், பதிவாளர் ஒரு தமிழர். இந்த பக்கத்திலே விபுலானந்தர் முன்வரிசையிலே இருக்கிறார். இந்த பேரெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? எனவே இவருடைய நினைவு பேருரை இந்த 2 மணி கடந்த நிலையிலே நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்த உங்களுக்கு நான் இடையூறாக இருக்கக்கூடாது. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அரசாங்க அதிபருக்கும் பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்களுக்கும் மற்ற இந்த குழுவினருக்கு நன்றி கூறுகிறேன். நான் 3 தடவை கிழக்கிழங்கிலே நினைவு பேருரை ஆற்றியவர். யாழ்ப்பாணத்து தொடர்பை பற்றி பேசிய போது அங்கே அப்பொழுது ஜீவானந்தஜி சுவாமிகள் அடடா நாங்கள் அறியாத விஷயம் என்று சொன்னார். நான் கொண்டு போன தரவுகளை காட்டினேன், கற்பனையிலே பேசவில்லை என்று சொன்னார். எனவே சுவாமி விபுலானந்தருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இருந்த தொடர்பு இன்னும் சரியாக முழுமையாக ஆராயப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே வந்த ஈழகேசரி பத்திரிகையிலே சுவாமி விபுலானந்தருடைய பாடல்களை
ஆங்காங்கே பதிவு செய்தவர் கரம்பனை சேர்ந்த சிவபாத சுந்தரம் அவர்கள். கரம்பனை சேர்ந்த சிவபாத சுந்தரம் தான் லண்டன் பிபிசியின் முதலாவது தமிழ் அறிவிப்பாளர். அவர்கள் ஈழகேசரியிலே, நீங்கள் எடுத்து பாருங்கள், ஈழகேசரியிலே 1930ஆம் ஆண்டில் இருந்து 47ஆம் ஆண்டு விபுலானந்தர் சமாதி அடைகிற வரை விபுலானந்தருடைய பல பாடல்களை, விபுலானந்தருடைய பல உரைகளை பத்திரிகைகளை கொண்டு வந்து வெளிப்படுத்தியவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சோவண்ணா சிவபாத சுந்தரம் அவர்கள். எனவே விபுலானந்தர் என்கின்ற பெரிய கலங்கரை விளக்குக்கு நீர் ஊற்றி எண்ணெய் ஊற்றி பிரகாசிக்க செய்த யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இன்றைக்கு ஒரு பெருவிழாவை செய்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அருமையான ஊர்வலம், அருமையான கலை நிகழ்ச்சிகள் எங்களை மறந்து இவ்வளவு நேரம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நன்றி கூறி சுவாமி விபுலானந்தருடைய யாழ்ப்பாணத்து தொடர்பை பற்றி பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் இருக்கிறார்கள், மூத்த பேராசிரியர்கள் இருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தொடர்பை யோகசுவாமி, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, மானிப்பா இந்து கல்லூரி, ராமநாதன் கல்லூரி, இந்த தொடர்புகளை எல்லாவற்றையும் ஒரு நிறைவான நூலாக்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.